சிதம்பரம் நடராஜர் கோயில் வருவாய் கணக்கை தாக்கல் செய்ய கோரிய வழக்கில் தற்போது வருமானம் செலவு கணக்கு விவரங்களை தாக்கல் செய்ய பொது தீட்சிதர்களுக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. ஆணையர் அறநிலையத்துறை ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சிதம்பரம் கோயிலில் 2009லேருந்து 2014 வரைக்கும் அறநிலையத்துறையோட கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அந்த ஆண்டு வருமானம் 2 லட்சத்திலிருந்து 3,25,00,000 வரைக்கும் வந்தது 2014. 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு அப்புறம் நம்ம திருப்பி பொது தீட்சிதர்கிட்ட திருப்பி பொறுப்பு ஒப்படைச்சிட்டு வரோம். வந்தக்கப்புறமே பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே நிறைய ரிப்பேர் பண்ணுறாங்க, சில கட்டடங்கள்லாம் இடிச்சிருக்காங்க, புதுசாக கட்டுமானம்லாம் செஞ்சுருக்காங்க. அது எந்த விதமான துறை அனுமதியும் வாங்கலை. நீதிமன்றம் போட்ட 2 கமிட்டி இருக்குது, ஸ்டேட் லெவல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி. எந்த கமிட்டிக்கிட்டையும் பெர்மிஷனும் வாங்கலை. அது ஒரு பக்கம். ரெண்டாவது கணக்கு வழக்குகளை இப்போ சரிவர மெயின்டைன் ஆகலை. அதாவது அர்ச்சனை சீட்டை சரிவர கொடுக்கறது கிடையாது, உண்டியல் எதுவும் இது பண்ணுறது கிடையாது. ஆனால் வர பணம் எங்கே போகுதுங்கிறது தெரியல. அதனால் 2 மனு அந்த 2 மனு தாக்கல் செஞ்சுருந்தாங்க. ஒன்று உள்ளே நடக்கிற கட்டுமானங்கள் எதுவுமே துறை அனுமதியோ இல்லைனா உயர்நீதிமன்ற அனுமதி இல்லாமல் எந்த விதமான கட்டுமானங்களோ ரிப்பேர்களோ எதுவும் செய்யக்கூடாதுன்னு ஒரு மனு தாக்கல் செஞ்சுருந்தோம். இன்னொன்று என்னென்னா கோர்ட்டில் பொது தீட்சிதர் இந்த கோயில் சம்மந்தமாக என்னென்ன கணக்குகள் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அது கோர்ட்டில் தாக்கல் செய்யணும்னு சொல்லி போட்டிருந்தோம். இப்போ நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சக்கப்புறம் அவங்க பொது தீட்சிதர் சார்பில் கோயிலோட ஆண்டு வருமானம்னு சொல்லிட்டு அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சாங்க. 2022, 2023 உண்டான ஆண்டு வருமானம் 2,09,120 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் தில்லை கோவிந்தராஜ பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. அதாவது தில்லை சபாநாயகர் கோயிலுக்குள்ளே ஒரு பிரகாரம், பெருமாளுக்குன்னு ஒரு பிரகாரம் இருக்குது. அது தனியாக ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலோட ஆண்டு வருமானமே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 28 லட்சம், 30 லட்சம், 32 லட்சம் வருது. ஸோ இவ்வளோ பெரிய கோயிலுக்கு 2 லட்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வாதம் முன் வச்சோம். ரெண்டாவது 2009லேருந்து 2014 வரைக்கும் அறநிலையத்துறையோட எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கோயிலில் நிர்வாகம் செஞ்சும் போது அப்போ முதல்ல 2009 பாதி இதுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பு ஏற்கிறோம். அப்போ 2,09,000 இருக்குது. அதுக்கப்புறம் படிப்படியாக உயர்ந்து 2014 3,25,00,000 இருக்குது. ஸோ அந்த 3,25,00,000 ஒரு ஆண்டு வருமானம் வர கோயில் 10 வருஷம் கழித்து ஒரு 2 லட்சம் வரது ரொம்ப கம்மி. அதனால் இது சரிவர கணக்குகள் அவங்க மெயின்டைன் பண்ணல. இதில் ரேம்பண்ட் மிஸ்மேனேஜ்மெண்ட். இது கணக்கு எங்கே கோயிலுக்கு வர வருமானம் எங்கே போகுதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் வாதம் முன் வச்சோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.